புரியல. புளியம்பழம் பிறக்க போனவர் மரம் ஏறிட்டு இருக்கும்போது புளியம்பழம் காத்துல விழுது பாருங்க. அது பிறக்க போகும்போது பழத்தை எடுக்கும்போது பாம்பு கடிச்ச நல்ல பாம்பு. அப்ப நல்லா கல்லு குடிச்சிருக்காரு. அதுலதான் இவருக்கு விஷமே ஏறலைன்னா இப்ப 2 நாள் நேற்று கூட பேசிட்டு இருந்தாரு. அப்படியா? கல்லு குடிச்சதால விஷமே ஏறல. அதை கட் பண்ணுது பொழைச்சிக்கிட்டு அங்க காப்பாத்திடுச்சு. விஷம் ஏறல. ஆனா பொழைச்சிட்டீங்க. எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கானவங்க. நம்ம வந்து யாரும் போய் சொல்லல. கண்டிப்பா கண்டிப்பா இல்ல. அந்த காலத்துல புள்ளத்தச்சிய கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து கல்ல தான் கொடுத்துருக்காங்க. புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட் கல்ல தான் கொடுப்பாங்களாம். கெட்டதை எப்படி கொடுப்பாங்க? 2 வீட்டு பெரியவங்க சொந்த பந்தத்தை கூப்பிட்டு வச்சு இல்லையா கல்யாணத்தை பண்ணி பொண்ணு மாப்பிள்ளைக்கு விஷத்தை எப்படி கொடுப்பாங்க இல்லையா? அதே போல குழந்தை பிறந்த உடனே சக்கரை தண்ணி கொடுக்குறாங்களா? அதை பத்தி என்ன சொல்றீங்க? அது எல்லாமே கொடுப்பாங்க. பிறந்த உடனே சக்கரை தண்ணின்னு சொன்னதே பனம்பால்ல இருந்து சக்கரை தண்ணிட்டு உருவாகினது. ஓகே ஓகே. அந்த காலத்துல சுகர் கிடையாது, சக்கரை எல்லாம் கிடையாது, வெள்ளை சக்கரை எல்லாம் கிடையாது. இதுலதே வந்து மட்டையை மடிச்சு அந்த சக்கரை தண்ணியும் பிறந்த உடனே ஊத்துவாங்க. கல்ல தான் ஊத்திருக்காங்க. ஏன்னா சுண்ணாம்பு கலந்த பதனி எடுத்தோன்னு பச்சை பிள்ளைக்கு ஊத்தவும் முடியாது. ஆமா, கல்லு வந்து செமையா இனிக்கும்ல, நல்லா இனிக்கும். ஆனா அந்த கல்லு புளிச்சிச்சுன்னா அதான் புளிச்சா தயிர், பால் வந்து புளிச்சா தயிர், அது மாதிரி அது புளிச்சா கல்லு குறிப்பிட்ட டயத்துக்குள்ள. இல்லைன்னா நம்ம காஃபி போட்டு குடிக்கிற பால் மாதிரி இது வந்து பனங்கல்ல குடிக்கலாம், தித்திப்பா இருக்கும் பால். அதுதான் கல்ல தான் சக்கரை தண்ணின்னு ஊத்திருக்காங்க அந்த காலத்துல. அது வந்து அதே போல பிரெக்னெண்டா இருக்கவங்க கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து இது கொடுப்பாங்க. வெள்ளன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா, அது வந்து அதிகமா வலியறாது, உடம்ப ஹீட்ட குறைக்கும். அதே போல வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுத்தாங்கன்னா அந்த வீசிங் வரும், அந்த கை கால் இழுப்புலாம் வந்துடும், வெட்டோன்னு சொல்லுவாங்கல்ல, அதை மாதிரிலாம் வராது. ஜன்னி வைக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த ஜன்னியை வந்து வராம தடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்ததா சொல்றாங்க. தாய்ப்பால் நல்லா சுரக்கும் அப்படின்னு குழந்தை பிறந்த பிறகும் கொடுப்பாங்களாம். அதே போல இந்த கட்டு போடுறாங்க இல்லைங்களா, அடிபட்டு விழுந்து கட்டு போடுறவங்களுக்கு வந்து இந்த கல்லை கொடுப்பாங்களாம். அந்த வலியே கால்சியம் சத்து அதிகம் இருக்கிறதுனால எலும்புகள் கூடிரும்ன்றதால அவங்களுக்கு கொடுப்பாங்க. கால்சியம் அதிகமா இருக்கு அப்படின்றதால. மெக்னீசியம் எலும்பு உடையாதான் விழுந்தா, அதான் மரத்துல இருந்து விழுந்தவங்க எல்லாம் வந்து ஆக்சுவலா அந்த மாதிரி அவ்வளவு சீக்கிரம் ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த இது குடிக்கிறதால அந்த காலத்துல கல்லு குடிச்சிட்டாலே அது ஒரு தனி உடம்பு ஒரு பிரிஞ்சு. ஆமா, ஒருத்தர் 65 வயசு என்னால நம்பவே முடியல. 40 வயசு யார் 70 வயசு 60 இல்ல, நான் ஒருத்தர் ஒரு 65 வயசு ராமநாதபுரத்துல பார்த்தேன். பாத்தீங்கன்னா 25 வயசுக்கு மரம் நாங்க எங்க ஊர்ல இப்படி வளைஞ்சிட்டே போறோமா. ஆமா ஆமா ஆமா. வளைஞ்சிட்டே போவார். இப்படி மரத்தை. உங்களுக்கு என்ன வயசுங்கயா? 64 வயசு. ஆனா சொல்ல முடியல. என் வீட்டுக்காரே பார்த்தா இப்பயே ஒரு மாதிரி இருக்காரு, நடக்க முடியாது, வாக்கிங் போறாரு, கஷ்டப்படுறாரு. என் பிள்ளைங்களை மரம் ஏற வேண்டாம்னு சொல்லி நான் தான் உடல் பயிற்சி மாதிரி செஞ்சுட்டு வரேன். அப்படியா? சரி சரி. மரம் எக்ஸசைஸ் பண்ற மாதிரி இருக்கு. இப்பே தொப்பை உள்ள மாதிரி இல்ல மரம் ஏறுறவங்களாம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் அந்த காலத்துல இருந்து ஆக்சுவலா வந்து ஆயக்கலைகள்னு சொல்றாங்க இல்லையா, அந்த வீரக்கலையில அதை வந்து மரம் ஏறதே வச்சிருக்காங்க. பனை ஏறணும் அப்படின்னா அந்த உடம்பு வந்து கை கால் வந்து நல்லா தோப்பட்ட வழுக்கு மரம் ஏறுதெல்லாம் அந்த காலத்துல இருந்திருக்கு, வீர போட்டு. ஆமா ஆமா, அதெல்லாம் இப்ப இல்ல. ஆமா, இப்ப இவ்வளவு ஆரோக்கியம் இதை பத்தி சொன்னா இது ஒரு தனி படிப்பு. பனைன்றதே தனி படிப்பு தான். அவசியமா அதை வந்து யாரு வேணாலும் எடுக்கலாம். ஆனா அது கத்துக்கிறதுக்கு வந்து ஆர்வம் இருக்கணும், அவ்வளவு வித்தியாசம். கண்டிப்பா. பரவாயில்ல, நீங்க ஒரு டிகிரி முடிச்சுட்டு இந்த பனை தொழிலை முன்னெடுத்திருக்கீங்கன்ற பெரிய விஷயம். இல்லை, உண்மையிலேயே மகாத்மா காந்தி வந்து அவர் சட்டம் படிச்சுட்டு வந்தாலுமே நம்ம நாட்டில் இருக்கிற நிலைமை அவலத்தை பார்த்து தான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நாட்டுக்காக வந்தார் இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம நாட்டு மக்கள் அவங்களோட ஆரோக்கியம் அப்படின்னும் பொழுது நம்ம எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இதை முன்னெடுக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. அதனால தான் நிச்சயமா ஒரு மருந்து கலப்படமும் கிடையாதுமா. இப்ப நெல் விளையாது கூட என்னென்னமோ மருந்து தயார் பண்ணுதாங்க. கண்டிப்பா. பனை மரத்துக்கு ஒரு உப்பு உரம் எதுவுமே கிடையாது, இயற்கை எல்லாமே செயற்கையா வருது. இதுதான் ஆகாய சுரபி பனை. ஆகாய சுரபி ஆகாயத்துல சுரக்கிறது. கண்டிப்பா ஆகாய அமிர்தம்னா அது கல்லு தான், பனம் பால் தான். ஆமா, அதுல வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆகாய ஊற்று பதனி தான் இப்ப நம்ம குடிக்கிறதுக்கு அனுமதி தமிழ்நாட்டுல. எல்லா சின்ன பிள்ளைங்க கூட தெரியும், யாருமே இதுக்கு மருந்து அடிக்கல. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சீக்கிரத்தை விரைவில் வந்து நம்மளுக்கு அரசு வந்து இதுக்கும் ஒரு நம்மளுக்கு செவி சாய்த்து ஏதாவது நம்மளுக்கு பண்ணுவாங்க. அரசே ஏற்று இல்லை இந்த பனை தொழில முன்னெடுப்பாங்கன்ற நம்பிக்கையோட கோரிக்கை முன்வைப்போம். இன்னும் வருங்காலத்து பிள்ளைங்கள் கூட அந்த வேலையை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிச்சயமா. ஆனா நல்ல வருமானமும் இருக்குது, நல்ல வருமானம். படிச்ச பையன் கூட 10,000 சம்பாதிக்க கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ 1000 ரூபாய் நம்மளுக்கு எங்களுக்கு இப்போ உங்களை பிடிக்க என்ன கஷ்டப்பட்டோம் போன வருஷம். இப்போ பானையெல்லாம் கொண்டு கண்டிப்பா அவங்க வந்து அதான் சொல்றேனே, எல்லாமே இப்போ வந்து ஒருத்தர் வந்து பணம் 500 மரத்தை அப்படியே சும்மா கொடுத்துருக்காரு பனை. ஏன்னா எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இதுதான் முக்கியமான நம்ம மூதாதையர் கண்டுபிடிச்ச தடுப்பு மருந்து.
நோய்க்கான தடுப்பு மருந்துன்னா இதுதான். உயிருள்ள ஒரு மதுன்னா அந்த ஒரு மதுன்றது வந்து உடல் வலியை வந்து போக்கக்கூடியது, ஆனால் ஆரோக்கியம் தருவதாக இருக்கணும். அதுதான் அது. இந்த காலம் இல்லை, அந்த காலத்தில் சோமபானம் எல்லாமே சொல்லுவாங்க இல்லையா, திராட்சை ரசம் அந்த மாதிரி அந்த காலத்து புராண காலத்துலேருந்தே இருந்துகிட்ருக்கு. பட் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இது வந்து ஒரு சாபக்கேடாக போயிட்டு பார்ப்போம் விரைவில். கூட நீராபாரம்னு சொல்லி அவங்க வீட்டில் விற்காங்கம்மா, இங்கே தான் விட மாட்டாங்க. அங்கே நீராபாரம் எல்லா ஸ்டேட்லையும் இருக்கு, நம்ம தமிழ்நாட்டில் தான் இல்லைங்க. கண்டிப்பாக பார்ப்போம் விரைவில். கடவுள் புண்ணியத்துலேயும் சொல்லுவோம், நம்ம முதல்வர் கையில் இருக்குது. அவர் ஏதாவது நம்மளுக்கு ஒரு இது செய்வார்னு ஏதாவது செஞ்சாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கலைஞரை வந்து சரத்குமார் ஒரு நாடாளுமன்ற சங்கத்தில் வந்தோம், எவ்வளோதான் வேண்டுதல் வச்சார் சரத்குமார், அதில் கலைஞர் வந்து செவி கொடுக்கல. நான் அன்னைக்கு வந்திருந்தேன், மெட்ராஸ் வந்து நானும் இருந்தேன், கிட்டே எங்கேயே இருந்தோம், அவர் செவி கொடுக்கல. இப்போ ஸ்டாலினாவது அது ஒரு ஒத்தாசை செஞ்சால் நல்லதுதான் எங்களுக்கு. கண்டிப்பாக அவரோட கவனத்துக்கு கொண்டு போவோம், பார்ப்போம் விரைவில். அரசே ஏற்று நடத்தட்டும். இப்போ வந்து இந்தியா ஃபுல்லுலேயுமே தடை இல்லை, ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் தடை இருக்குது. கலப்படம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் யாருமே கலப்படம் பண்ண கலப்படம் என்னமா கடுமையான உழைப்பு போட்டு கொண்டு வரவங்க இந்த அளவுக்கு வந்து அதுக்கு மரம் ஏறுதான். நீ ஏறியா, நீயே விற்றுக்கோ, நீ சர்க்கார் கொண்டு கொடுக்கணும், நீ ஏறி வீங்கன்னா நாங்கள் விற்கும். இப்போ அந்த பையன் மரம் ஏற தெரியாது, அவர் கூட வேண்டாம், நீங்கள் தானே மரம் ஏறி, நீ ஏறி வீங்க அப்படின்னு இப்போ என் பையனை நான் மரம் ஏற சொல்லுவேன். கண்டிப்பாக இப்போ இவரால் மரம் ஏற முடியல, 10 மரம் ஏற முடியாது, இன்னொரு 5 மரத்தை ஏறினா ஒரு 10 ரூபாய் விற்க மாட்டோம்னு அவர் ஆசைப்பட்டு அந்த ஆயில் ஏறுவார்ல, பைசா கிடைக்கணும், உழைப்பு கிடைக்கணும் நம்மளுக்கு. கண்டிப்பாக அதாங்க ஒரு அக்கறை மனிதனுக்கு. கண்ணுக்கு எதிராக வருமானத்துக்கான வாய்ப்பு இருக்குது, ஆனால் அந்த தட்டி பறிக்க தடையாக இருக்குது. வருமானம் இருக்குன்னா இதுல வந்து மக்களுக்கு நல்ல நன்மையே இருக்கு. வருமானம் எங்களுக்கு உள்ள ஆரோக்கியம் ஆஸ்துமாக்கு வந்து நம்பர் 1 மருந்து. ஆஸ்துமாக்கு அம்மா சொல்லுவாங்க, இந்த மாதிரி 4 கிராமம் தள்ளி இருந்து வந்து தூக்குச்சட்டியில வாங்கிட்டு போய் கொடுப்பாங்களாம் ஆஸ்துமா பேஷண்ட், கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கொடுப்பாங்களாம். நீங்க பேட்டி எடுக்கிறதுக்கு இதே திருவாரூர்ல போய் எந்த இனத்தை யார்ட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னாலும் தாய்ப்பாலுக்கு சமம் தான் சொல்லுவாங்க. இப்ப நாங்க தான் உண்மையா சொல்லணும்ல, அவங்களே சொல்லுவாங்க இந்த வார்த்தையை, நிச்சயமாங்களே சொல்லுவாங்க, இதுக்கு தாய்ப்பாலுக்கு சமம் தான், தென்னங்கல் பணங்கள் அது தாய்ப்பால் தான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க வழியே. நாங்கள் சொல்லி பெருமைப்படுத்த வேண்டியதில்லை, அவங்களே சொல்லுவாங்க. கண்டிப்பாக மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, தெரிய வேண்டியவங்களுக்கு சீக்கிரமாக தெரிய வைக்கிறதுக்கான முயற்சியை செய்வோம். எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே சொல்லுவாங்க. எங்களுக்கு இந்த கொஞ்சம் பெரிய ஆள்கிட்ட கேட்டீங்க எல்லாமே ஓப்பனாக தான் நீங்கள் கேளுங்க, இதுதான் சொல்லுவாங்க. இப்போ கல்லுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறது வந்து இவர் சீமான், அவர் சப்போர்ட் பண்ணியிருக்காரு நாம் தமிழரில். அவங்க வந்து சீமான் அவரை நான் ரொம்பவே எப்பவுமே சொல்லியிருப்பேன், ஏன்னா அரசு சொல்ல வேண்டியதை அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, ஆளுங்கட்சியாக செய்ய வேண்டிய ஒரு முன்னெடுப்பை அவங்க வந்து பனை திருவிழா அந்த மாதிரிலாம் நடத்திட்டு இருக்காங்க. அதே போல் சமீபத்தில் கூட இவங்க பாஜக தமிழ் மாநில தலைவர் வந்து அண்ணாமலை சாரும் இதை பற்றி சொல்லியிருந்தாங்க. ஏன் நீங்கள் இதை கொண்டு வரக்கூடாது, பனை தொழில் இயற்கை விவசாயிகள் பிழைப்பாங்களேன்றது எல்லாரும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. நடைமுறைக்கு கொண்டு வரதில் சீக்கிரமாக விரைவில் அதுவும் ஒரு தீர்வு வரும், பார்ப்போம், எதிர்பார்ப்போம். நன்றி. நாங்கள் செய்யல, நீங்கள் தான் முன்னெடுக்கணும், நீங்களாம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி கேட்கணும், அரசுக்கு கோரிக்கை வைக்கணும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.